ஓகே. முஸ்கி அப்ப நீங்க கல்முனை அப்படியா? ஓ கல்முனை. கல்முனைனா ஓகே. நான் நினைச்சேன் நீங்க அக்குரல் சொல்லி. ஓகே ஓகே. இல்ல இல்ல நான் மருதமனு. மருதமுனை. ஓகே ஓகே. அப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு வரையில சந்திப்பு யூனிவர்சிட்டி வாங்க. ரைட். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப அதைத்தான் சொல்றது வந்து லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் சொல்லி ரைட். அப்ப நாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த அரசியல் நிறுவனங்களுக்குள்ளுக்கு இந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் என்றது என்ன, எக்ஸிகியூட்டிவ் ஜனாதிபதி முரண்டா என்னது, இல்லாட்டி பிரதமர் முரண்டா என்னது, ஜுடிஷியரி ஒவ்வொரு நீதிமன்ற கட்டமைப்பும் எப்படிப்பட்டது, ரீஜனல் கவர்மெண்ட்ஸ் ஒரு மாநில அரசாங்கம் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ எடுத்துக்கொண்டா யுஎஸ்ஏல 50 ஸ்டேட்ஸ் இருக்குது, 50 மாநிலங்கள் இருக்குது. இப்போ பெரிய கிரைசிஸ் வைத்து கொண்டு இருக்கிற ரீஜனல் பாடிஸுக்கும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில ரைட். இந்தியால 32 ஸ்டேட்ஸ் இருக்கிற, அந்த 32 ஸ்டேட்ஸுக்கும் இடையில இருக்கிற கிரைசிஸ் என்ன, அந்த ஒவ்வொரு மாநிலமும் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் நரேந்திர மோடியை பெர்சீவ் பண்றது, அவர் எப்படி பாக்குறன்றது, நரேந்திர மோடியோட கவர்மெண்ட்டுக்கும் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ்க்கும் இடையில சேர்ந்து போற தன்மைக்கிறா, பிரிஞ்சு போற தன்மைக்கிறா. சவுத் மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து அதை எப்படி பெர்சீவ் பண்ற, மேல் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, நாக்பூர் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எப்படி பெர்சீவ் பண்ற, காஷ்மீர் மாதிரியான ஸ்டேட்ஸ் எப்படி பெர்சீவ் பண்ற. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷன், லெஜிஸ்லேச்சருக்கும் ஜுடிஷியரிக்கும் இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷன். அப்படின்னா லெஜிஸ்லேச்சரோட சட்டங்களை நிறைவேற்றக்கோல அந்த சட்டங்கள் வந்து அரசியல் யாப்புக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒத்து போறா இல்லையான்னு ஜுடிஷியரி செக் பண்ணுதா இல்லையா, அதுக்கான பவர் ஜுடிஷியரிக்கு இருக்குதா, நீதிமன்றத்துக்கு இருக்குதா, இந்த மாதிரியான இது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் அப்படின்னா பிரதேச சபைகளுக்கு அவங்களோட செயற்பாடுகளை செஞ்சு கொள்றதுக்கு போதிய அதிகாரம் இருக்குதா, மத்திய அரசாங்கம் எப்படி லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ டீல் பண்ணுது, உண்மையிலே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றா, இந்த மாதிரியான விஷயம். ரெஸ்பெக்ட் பண்ற மத்த கண்ட்ரி சீக்கிரம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எப்படி லோக்கல் கவர்மெண்ட் பாடி சீக்கிர, ஸ்ரீலங்கால எப்படி இருக்கிற, அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாடலை அப்ளை பண்ண இல்லைமா, அப்ளை பண்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்கிறா, இந்த மாதிரி வாஸ்டான ஒரு ஸ்கோப்பை இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பொறவு படிப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு என்னத்துக்குன்னா அடுத்தது என்ன படிக்க ஈக்கிற அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரைட். அதை நாங்க இன்டெப்த் அடுத்தது கொண்டு போவோம், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் செய்கிறோம் ரைட். ரெண்டாவது அந்த ஸ்கோப்ல ரெண்டாவது முக்கியமான பார்ட் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெண்டாவது கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் என்றது இந்த ஆட்சி செயல்முறைன்னு சொல்லுவோம், ஆட்சி செயல்முறைன்னு சொல்லுவோம். திஸ் இன்க்ளூட்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கவர்னிங் மெத்தட்ஸ். இதுக்குள்ளுக்கு நாங்க ப்ராக்டிக்கல் கவர்னிங் மெத்தட்ஸ் பிரயோக ரீதியில எப்படியெல்லாம் ஆட்சி செயல்முறை நடக்குது அப்படின்றத பத்தின பல்வேறு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வித்தியாசமான வாஸ்டான டிஃபரண்ட் டிஸ்டிங்க்ட் கேரக்டரைசேஷனோட சேர்த்த கேரக்டரிஸ்டிக்ஸோட சேர்த்த நிறைய வேரியபிள்ஸ் உள்ளடக்கின டிஸ்டிங்டிவ் மோட்ஸ் ஆஃப் கவர்னிங் மெத்தட்ஸ், வித்தியாசமான அரசியல் செயல்முறைப்படுத்தல் இல்லாட்டி அரசியல் முறைகளை நாங்க இதுக்குள்ளுக்கு படிப்போம். Each method is analyzed in terms of the role it has on the state, format, the impact on the lives of citizens, etc. Right? இந்த ஒவ்வொரு ஆட்சி செயல்முறையும் எப்படி பகுப்பாய்வு செய்யப்படும் என்றால் அது எந்த அளவுக்கு அரசுண்ட செயற்பாட்டில் தாக்கம் செலுத்துது, அது மாதிரி அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதோட ஃபார்மேட் அதோட செயல்முறை எப்படி இருக்குது, மாதிரி இந்த இம்பாக்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் த சிட்டிசன், அந்த அரசியல் செயல்முறை இல்லாட்டி ஆட்சி செயல்முறை எந்த அளவுக்கு பிரஜைகளோட வாழ்க்கையில தாக்கம் செலுத்துது, இந்த மாதிரியான ஒரு ஹோல் பெர்ஸ்பெக்டிவ மையப்படுத்தி தான் இந்த கவர்னன்ஸ் பார்ட்டை நாங்கள் பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்னன்ஸுக்கு நாங்க டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் சொல்றது, மொனார்கீஸ் என்று சொல்றது, ஆட்டோக்ரஸி என்று சொல்றது. அப்படின்னா ஜனநாயக அரசாங்கத்தை பத்தி படிப்போம், ரைட்? மொனார்கீஸ்ன்றது மன்னராட்சி முறைகளை பத்தி படிப்போம். ஆட்டோக்ரஸி என்று சொல்றது இந்த டிக்டேட்டர்ஷிப்ஸ், அப்படின்னா இந்த சர்வாதிகாரம், இவங்களை பத்தி படிப்போம். இப்படி வித்தியாசமான முறைகள்ல இந்த ஆட்சி செயல்முறை நடக்கும். சோ இந்த ஆட்சி செயல்முறைகள் ஒவ்வொன்றை பத்தின டீப் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தின ஸ்டடிக்குள்ள விளங்குதா? கவர்னன்ஸ் என்னன்னு விளங்குதா முஸ்கி? ஓ வழங்கு. ஓகே. ரஹ்மா விளங்குதா? எஸ். ஓகே. அஃப்ரா விளங்குதா? சார். உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க சொன்னதானே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கவர் ஆக சொல்லி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா, இல்லாட்டி இது வந்து உங்களுக்கு சொல்றேன் எடிஷனலா மாதிரி என்ன மாதிரி இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே. நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஸ்லைட் நான் இதாக்குறேன், உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் நான் அனுப்புவேன். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இப்படி டீச் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? இப்படி நான் இங்கிலீஷ் ஸ்லைட்ஸ் போட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? உங்களுக்கு புதிய ஒரு மெத்தட் தான், பட் இதை நாங்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கிற யூனிவர்சிட்டிஸுக்குள்ளுக்கும் இதுல எங்களுக்கு பெரிய சக்சஸ் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் இதை செய்யறது. இப்போ இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கண்டினியூ பண்றதுல இந்த மெத்தடை ஓ ஒரு பிரச்சனை இல்லை. என்ன முஸ்லி ஒரு பிரச்சனை இல்லை. விலங்கல் முஸ்லி ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒரு பிரச்சனை இல்லை. அஃப்ராக் பிரச்சனைக்குதா? இல்ல சார். ஏதாவது பிரச்சனை தாராளமா சேர்த்துக்கோ. நாங்க இதுல வந்து நிறைய விஷயங்களை சேர்த்து கொள்ளையிலும் இதாகி கொள்ளையிலும் ஏன்னா நிறைய ஒப்பீனியன்ஸுக்கு நாங்க இடம் கொடுக்கோம். இது ஒரு டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் தானே. டெமோக்ரஸியை படிச்சு டெமோக்ரஸி அப்ளை பண்ணலாட்டி வேலை இல்லை. ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன்ஸுக்கும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம், ரைட்? ஓகே. அப்படிதான் ரிமாஸ் மாதிரி. தேர்ட், பொலிட்டிக்கல் பிஹேவியர். பொலிட்டிக்கல் பிஹேவியர்ன்றது அரசியல் பிரயோகம் இல்லாட்டி அரசியல் செயல்முறை. அப்படின்னா எப்படி மனுஷ நடத்த அரசியல் நடத்தியக்குள்ளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத படிக்கிறேன். This includes the different patterns of human behavior in terms of politics. இதுக்குள்ளுக்கு மனுஷன் நடத்த எப்படி, மனுஷன் வித்தியாசமான நடத்தால் எப்படி பொலிட்டிக்ஸை டிட்டர்மின் பண்றது, அரசியலுக்கு செல்வாக்கு செல்வது. Mainly, there are psychological reasons and external reasons behind the political behavior of humans. Right? இதுக்குள்ளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனுக்கு சில சைக்காலஜிக்கல் எஸ்பெக்ட்ஸ் இருக்கிறார். அது மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு வெளியாளிக்கிற நிறைய ரீசன்ஸ் காரணமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அழிக்கிறதுக்கு சரியான வேலை, இன்னொருத்தர் வந்து ஆக்களோடு சேர்ந்திக்கிறதுக்கு சரியான வேலை. அவருக்கு சைக்காலஜிக்கலி அந்த மாதிரியான டெண்டன்சி ஒன்று. ஸோ அவர் ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கக்கோலையும் இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பார்க்கக்கோலையும் அவர் பேசுறத பார்க்கக்கோலையும் அவர்கிட்ட சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை தான் சூஸ் பண்ண விரும்புவார், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிமாஸ் மௌலவி ஓகே, நீங்க அனுரகுமார திசாநாயக்கவ விருப்பம் என்று சொல்லிட்டு ஏன் விருப்பம்? அவர் என்னத்தை
செய்ய போறாருன்றது ஃபர்ஸ்ட் ஒரு டிலமாவா தான் இருந்துச்சு. அந்த ஓகே பீரியட்லயும் அவரோட ஸ்பீச் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எந்தூசியமா இருந்துச்சு அவருக்கு வாட் பண்றது. ஓகே அவரோட charismatic ஸ்பீக்கிங் ஸ்டைல் அப்படியே. ஸ்பீக்கிங் ஸ்டைல்ன்றதை விட அவர் ஓகே பேசுறது கொஞ்சம் ஒரு ஐடியா உள்ள அவர் பேசுறது ஒரு ஐடியா உள்ள ஆள் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுற. ஓகே 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 நுஸ்கி ஏ அனுரகுமார் திசாநாயக்க சூஸ் பண்றேன். அனுஸ்கி மாஸ்மாலோ ஜனமேதான். அவர் சொன்ன மாதிரி என்ன அவர் பேசுறது உங்களுக்கு விலங்கு. நீங்க கல்முனதானே, சிங்களம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சிங்களம் தெரியாது. சிங்களம் தெரியாது. அப்ப எப்படி நீங்க ஒப்சர்வ் பண்ண நல்ல ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி ஆக்கள் சொல்றத வச்சு கிட்டத்தில் நடக்கிற செயல்கள், சின்ன சின்ன முயற்சிகள் அது. ஓகே அப்ரா அந்த நேரம் நீக்கல்ல இந்த கொஸ்டின் கேட்கல. அப்ரா யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அடுத்த இன்ஷா அல்லாஹ் உங்களோட எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டை நீங்க யாருக்கு காஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப Anurakumara அனுரகுமார் Desain. அனுரகுமார திசாய். ஓகே இப்ப எல்லாரும் அந்த டிரெக்ஷன் தான் போறேன். ஏன் அனுரகுமாரே நீங்க சூஸ் பண்றீங்க? Right. Are an educated person ஆயிக்கிறேன். அந்த பர்சனாலிட்டி எப்படி? Educated person ஆயிக்கிறேன். எஜுகேட்டட் பர்சன். ஓகே ஓகே அவர் என்னத்துல வந்து டிகிரி உங்களுக்கு தெரியுமா? BSc. BSc, super. You're great, Afra, right? You're great. I think you have much of a potential to grow, right, Michelle? Right. Rahma, Yeah, he can his speaking ability, and also he capable to country, and also a vast knowledge have. I think that superb man. I think. okay, good. I think he can run a country, the capability and all. Okay, good, okay. Okay. ஸோ இப்போ நீங்க அவரை பத்தின ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன் இது. இப்போ அதுல நீங்க சொன்ன ரீசன் நீங்க சொல்லாத ரீசன் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அனுரகுமார திசாநாயக்க நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இல்லை 10 வருஷத்துக்கு முந்தி பார்த்தாண்டா அவருக்கு ஒரு குச்சி தாடி ஒண்டி சின்ன சின்ன தாடி ரைட். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற பர்சனாலிட்டி ஒண்டி இருக்காது. அதுதான் அந்த அளவுக்கு பர்சனாலிட்டி ஒண்டி இருக்காது ரைட். அதை நல்லா மோடிஃபை பண்ணி எடுத்து ரைட். அவரோட ஃபர்ஸ்ட் இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டு ரைட் நல்லா வச்சு கட்டி என்ன தாடி எல்லாம் நல்லா பசந்தா செஞ்சு எடுத்து ரைட். ஹேர் கட் பண்ணி எடுத்து ரைட். ஒரு ஸ்கிரிப்ட் வைக்கல அவரோட பொலிட்டிக்கல் ரிலீஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட். அந்த கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப்ன்றது வந்து டிட்டர்மின் பண்றதுக்கு நிறைய ரீசன். இப்போ ஒருத்தரை பார்க்கக்குள்ள விளங்கும் he is a controlled, he is a disciplined, right? He has some sort of futuristic motivations and he has some sort of futuristic aspirations. அவருக்கு ஃபியூச்சர்ல செய்யறதுக்கு இந்த மாதிரியான டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கோல சிலாக்கள். ஸோ அது என்ன செய்யுதா சைக்காலஜிக்கலி எங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணு ரைட். ரைட் இவர் நல்லா தான், இவர் சூப்பர் பர்சனாலிட்டி தான். இன்னொன்று இருக்கிற எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் ரைட். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்றேன். நான் டீச் பண்ணக்கோலே இப்போ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லீடர்ஷிப்பை பத்தி நான் மிச்சம் நல்லதா பேசி 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 வந்தாண்டா நீங்களும் அதை நம்ப ஆரம்பிக்கிறேன் ரைட். ஏன்னா நீங்க என்ன நம்புறதால நான் யாரை பத்தி நல்லது சொல்றோம் அதை நீங்க நம்ப ஆரம்பிக்க. ஸோ அதால உங்களுடைய பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல நான் இம்பேக்ட் பண்றேன் ரைட். ஸோ
ஒருத்தர் சைக்காலஜிக்கலி அவர் கேட்கிற பர்சனாலிட்டியோட சேர்த்து அந்த லீடர்ஷிப்பை அவர் சேர்த்து பார்க்குறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நீங்க ஒரு நல்ல எடியூகேட்டட் புள்ளல், ரைட்? நல்ல எடியூகேஷன் பத்தின நல்ல ஒரு எஃபிலியேஷன் இருக்கிறவங்க. ஸோ நீங்க என்ன செய்யறாங்கன்னா உங்களோட சேர்த்து அந்த அனுரகுமார திசாநாயக்கை பார்க்குறேன், ரைட்? ஹி இஸ் ஆல்சோ எடியூகேட்டட், ஸோ ஐ வில் சூஸ் ஹிம் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறேன். இப்போ ரோட்லி ரோத்தன், ரைட்? ரிவாஸ் மாலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற டிஸ்கஸ் பண்ணுறோம், ரைட்? நிறைய நிறைய வித்தியாசமான இருக்கிறேன். உமனைசர்ஸ் இருப்பாங்க, நிறைய ட்ரக் யூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ ட்ரக் யூசர் ஒருத்தருக்கு அதுக்குள்ள கேட்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உள்ளுக்கு அந்த ட்ரக் யூசிங் என்வாயரன்மெண்ட்டை யாரை கொண்டு வரையிலுமோ அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு சைக்காலஜிக்கல் எஃபிலியேஷன் இருக்கிறாங்க. ஒரு உமனைசருக்கு இன்னொரு உமனைசரை தான் நாங்க சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு இடையில அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட் இன்னைக்கு, ரைட்? ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்ற எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட். இவன் வந்தா நாட்டு திருத்தி விடுவான், அதுக்கப்புறம் எங்களுக்கு செய்யறத செஞ்சு கொள்ளலாம் போகும், ரைட்? பிசினஸ்ல கலவை செய்யறாக்களுக்கு இவன் எல்லாம் சரி, எங்களோட பிசினஸ் சரி, ரைட்? அப்ப ஒன்று அவங்களோட சைக்காலஜிக்கல் ரீசனிங், அடுத்தது அவங்களோட எக்ஸ்டர்னல் வெலிடேஷன், அவங்கள சுத்திக்கிற புறநிலை காரணிகளும் இதுக்கு செல்வாக்கு செலுத்தும், ரைட்? ஓகே. External reasons behind the political behavior of humans. So ஒவ்வொரு மனுஷன்டையும் அரசியல் நடத்திய தீர்மானிக்கிறதுல இந்த உளவியல் காரணிகள், அது மாதிரி எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ், வெளிவாரியான காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஓகே. Political science studies the reasons, the nature and the results of these behaviors. நாங்க இப்போ கொஞ்சம் அதை பார்த்தோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன செய்யும் என்றா இந்த நடத்தைகளுக்கு காரணம் என்னது, அதோட தன்மை என்னது, அதோட வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னா அந்த ரீசன்ஸால எந்த ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத நாங்க இதுக்குள்ள அனலைஸ் பண்றோம், பகுப்பாய்வு செய்யறோம். ஓகே. பொலிட்டிக்கல் பிஹேவியர் விளங்குச்சா? நுஸ்கிக்கு விளங்குச்சா? ஓகே. Rahma? Yes, I understood. Okay. Afra? Oh, sir. அடுத்த முக்கியமான ஒரு பார்ட் தான் பொலிட்டிக்கல் தியரிஸ் என்றது. ரிமாஸ் மௌலவி? எஸ், ரிமாஸ் மௌலவிக்கு தெரியும் நாங்க எந்த அளவுக்கு நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நிறைய பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணேன், ரைட்? இவங்களும் இருந்திருக்கணும் இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்திருக்கணும் இல்லையா? அந்த டேஸ்ட்ல தான் வந்திருக்கோம் நாங்க இப்ப. சரி சரி. நாங்க அதுக்குள்ள என்ன செய்யறோம்டா, நாங்க கூடுதலா இந்த கண்டெம்பரரி இன்சிடென்ட்ஸ் இந்த எல்லாத்தையும் நாங்க தியரைஸ், ரைட்? அதுக்குள்ள தியரி பார்ட்ஸை கொண்டு வர, கன்செப்ட்ஸை கொண்டு வர, ஐடியாலஜிஸை கொண்டு வர, உங்களுக்கும் புறோ இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த பார்ட்ஸ் என்னது அப்படின்றத டீட்டெயிலா படிக்கணும். பொலிட்டிக்கல் தியரிஸ் என்று சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்ஸ் கன்செப்ட் சீக்கும், தியரி சீக்கும், ஐடியாலஜி சீக்கும். இதை நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன்னா, இப்ப கன்செப்ட் சொல்றது ஒரு கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ன்றது ஒரு கன்செப்ட், ரைட்? கவர்மெண்ட்ன்றது ஒரு கன்செப்ட். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதை நாங்க ஒரு பிரிக் மாதிரி எடுக்கணும். ஒரு செங்கல் ஒரு கட்டிடத்தை கட்டுறதுல, ஒரு பில்டிங்கை கட்டக்கூடிய ஒரு செங்கல், ஒரு பிரிக் மாதிரி எடுக்கணும். தியரிஸ் சொல்றது என்னன்னா, இந்த ஒவ்வொரு கன்செப்டையும் யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த பில்டிங்கை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், பிரிக் பை பிரிக் நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ரைட்? கவர்மெண்ட்ன்றது ஒரு பிரிக், ஸ்டேட்ன்றது ஒரு பிரிக், ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிக்கையும் கம்பைன் பண்ணி, இப்ப நீங்க பார்த்ததானே லெஜிஸ்லேச்சர்ன்றது ஒரு பிரிக், எக்ஸிக்யூட்டிவ்ன்றது ஒரு பிரிக். இந்த ஒவ்வொரு பிரிக்கும் சேர்ந்து, இந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட், ரைட்?
ஸோ இந்த கவர்மெண்ட் என்ற கன்செப்ட், இந்த ஸ்டேட் என்ற கன்செப்ட் ஒவ்வொன்றும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க சொல்றோம் தியரி அப்படின்னு சொல்றோம். தியரி என்று சொல்றோம், right? அந்த தியரியை நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? கோட்பாடு. கோட்பாடு தான் ஞாபகம், சரிதான்? கோட்பாடுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கோட்பாடு, ரைட். சரி. ரைட். அப்ப கன்செப்ட்ன்றது கருத்து, தியரின்றது கோட்பாடு. அந்த தியரியிலிருந்து அந்த தியரியை வச்சு நாங்க வாழ்றோம். அந்த பில்டிங்ல இப்ப வந்து நாங்க லைஃப் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்றோம், ரைட்? இப்ப சில நேரம் அந்த பில்டிங் வந்து சொல்றேன் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் ஆயிக்கலும், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆயிக்கலும், ரைட்? இல்லாட்டி நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு கார்டன் வெளியே ஆயிக்கலும், ரைட்? பட் ரைட், இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்கூல் ஆயிக்கலும், பட் ரைட்? அதுல பர்பஸ் மாறி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாறி யூஸ் பண்ற அந்த பிரிக்கை பொறுத்து, கன்செப்டை பொறுத்து அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாறி, ரைட்? அது ஒரு மஸ்ஜித் ஆயிக்கலும், பட் அப்ப நீங்க கன்செப்டை வந்து ரிலீஜியஸ் மாதிரியான நோஷன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அந்த தியரி என்ன செய்யுங்க மஸ்ஜித் மாதிரியான ரிலீஜியஸ் பில்டிங் மாறும், ரைட்? அப்ப என்ன செய்யறாங்க, அதுங்களுக்கு நீங்க வாழ ஆரம்பிக்கிறேன், ரைட்? இந்த பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சோடனே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று கிரியேட் ஆகுது, ரைட்? இப்போ பள்ளிக்குள்ளேயே போயிட்டு நீங்க வேலை செய்யுது, ரைட்? மொழியே தெரியும் உங்களுக்கு வித்தியாசமான ஆக்கள் வரும், ரைட்? நல்ல ஆக்களும் வருவாங்க, வித்தியாசமான ஆக்கள், ரைட்? இப்ப அதுக்குள்ளுக்கு உங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற ஒரு 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 வே ஆஃப் லைஃப் ஒன்று கிரியேட் ஆகும், ரைட்? ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது கிரியேட் ஆகும், ரைட்? இப்ப நீங்க 7 ஸ்டார் மாதிரியான ஒரு ஹோட்டல் ஒன்று போனோம்னா இப்படி பிஹேவ் பண்ணணும், ரைட்? அது மாதிரி நம்ம கடையோட போனோம்னா பிஹேவ் பண்ற அப்படின்னு தெரியும், ரைட்? மொழியே தெரியும், அங்க போயிட்டு வித்தியாசமான சாமான வித்தியாசமானது யூஸ் பண்ணாக்கள் கேட்கிறேன்டா அங்க போயிட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, ரைட்? ஏன்னா அவங்கள அந்த 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 தியரியோட அவங்களுக்கு ஃபெமிலியரைசேஷன் இல்லை, அந்த கன்செப்ட் அவங்க படிச்சு இல்லை. அப்ப அதனால அந்த தியரி பத்தி தெரியா, அப்ப அதனால அங்க லைஃப் ஸ்டைல் ஒன்று எப்படி கொண்டு போகணும் தெரியா. நான் சொல்ல வரேன், அந்த லைஃப் ஸ்டைல தான் நாங்க சொல்றோம் ஐடியாலஜி சொல்றோம், ரைட்? கருத்தியல் அப்படின்னு சொல்றோம், ரைட்? கருத்து, கோட்பாடு, கருத்தியல், ரைட்? கன்செப்ட், தியரி, ஐடியாலஜி. இதெல்லாம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில கூட படிப்பிக்க. இப்ப நான் இங்கனத்துல ஒரு சாட்சி ஒன்று வச்சு கொண்டுதான் சொல்றேன், ஒரு யூனிவர்சிட்டி இருந்து வெளியாகி கடைசி வரைக்கும் 3 வருஷம் இருந்துட்டு அவர் போனேன். கடைசி தியரி, ஐடியாலஜி, கன்செப்ட் என்னன்னு டெபினேஷன் கொடுத்தது, ரைட்? இந்த இதுல வந்து முஸ்கீம், அஃப்ரா, ரஹ்மான் 3 பேரும் ஒரு என்ன சார் ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது உங்களுக்கு இப்ப விளங்காது, பொறவு சொல்லுவீங்க, ரைட்? குட் குட். முஸ்கீம் நான் பேசுறது விளங்குதா? ஓ வழங்க. ஓகே, நான் சொன்ன இப்ப கன்செப்ட் அது உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொன்னான்னு இப்படி? ஓ வணங்கி. ரைட் சார், அது இன்ட்ரெஸ்டிங்கா நினைக்கிறேன் அவங்களுக்கு கேட்கல. ஓ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். அஃப்ராக் நான் பேசுற விளங்கு? சார் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு விளங்குது, புதுசா ஆயிக்குதா இல்லாட்டி என்ன மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங் ஆயிக்குதா என்ன? இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு சார். ரஹ்மாக்கு Yeah, it's interesting. interesting. Political theories, okay. This is considered as the most important part of political science in terms of academic content, right? இந்த பார்ட் தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அகடமிக் கண்டென்ட், அரசியல் விஞ்ஞானத்தை கல்வி புலத்துக்குள்ள கேட்கிற ஆக முக்கியமான பாட்டா கன்சிடர் பண்றது இந்த பொலிட்டிக்கல் தியரிஸ் தான், இந்த அரசியல் கோட்பாடுகளை தான். This includes the theoretical concepts which were developed by great minds of political science, right? இதுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜாயன்ஸ் சொல்றேன், ரைட்? இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ வளர்த்தெடுத்தாக்க, ரைட்? எத்தனை பேர் செல்ல நம்ம, ரைட்? இமானுவேல் காண்டா,
Thomas Hobbes, Ginger Crusoe, John Locke, Max Weber, Machiavelli, Friedrich Nietzsche, Theodor Adorno, Antonio Gramsci, Karl Marx, Habermas, right? Zizek, so on and so forth, right? இவங்க ஒவ்வொருத்தரும் டெவலப் பண்ண கன்செப்ட் செய்கிற ரைட் கன்செப்ட் செய்கிற ரைட் இந்த கன்செப்ட்ஸை வந்து அவங்க சேர்த்தி அந்த தியரிஸா அவங்க மோடிஃபை பண்ணி அந்த தியரிஸா மோடிஃபை பண்ணது தான் நாங்கள் இந்த பொலிட்டிக்ஸ் கொண்டு படிப்பிக்கிறோம். அது கொடுக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் லிபரலிசம்ன்றது ஒரு தியரி, மார்க்சிசம் என்றது ஒரு தியரி, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்றது ஒரு தியரி. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நாங்கள் ஃபெஸ்ட் பார்த்தோம் தானே, இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், லெஜிஸ்லேச்சர் சட்டத்துறண்டு, எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்றுத்துறண்டு, ஜுடிஷியரி நீதித்துறண்டு. இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்னா அந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3 அரசியல் நிறுவனங்களுக்கும் இடையில இருக்கிற அதிகார பிரிப்பு, செப்பரேஷன் ஆஃப் பவர். அதான் நான் சொல்றேன். இந்த மாண்டெஸ்கியூ என்ற ஸ்காலர் ஒருத்தர் அதை பத்தி பேசிக்கலாம், ரைட்? அதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்டா பார்ப்போம், ரைட்? எக்ஸெட்ரா. ஓகே, ஃபைனல் பார்ட். Political uses and practicalities. Political uses and practicalities. அப்படின்னா இப்ப நாங்க முக்கியமான காம்போனன்ட் 4 ஏற்கனவே பார்த்தாச்சு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்து, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களுக்கு என்னென்ன பார்த்து, அப்படின்னா வித்தியாசமான சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, இந்த மாதிரியான விஷயம். அதுக்குள்ள கேட்கிற பார்லிமெண்ட், ஜனாதிபதி, பிரதமர், ரைட், கோர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயம். கவர்னன்ஸ் என்றதுக்குள்ள எங்களுக்கு வரும் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ், ஜனநாயக ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அது பொலிட்டிக்கல் பிஹேவியர் பார்த்தோம், அரசியல் நடத்த, ஒரு மனுஷன் அரசியல் ரீதியா முடிவெடுக்க போல என்னென்ன விஷயம் எல்லாம் தாக்கம் செலுத்தும் அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரி பொலிட்டிக்கல் தியரிஸ், அரசியல் கோட்பாடுகள் அப்படின்றத பார்த்தோம். இதை பத்தி நாங்க பார்க்க இருக்கிற அப்படின்னு இதுல லாஸ்ட் பொலிட்டிக்கல் யூசஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டிஸ். இதுக்குள்ளுக்கு நாங்க பார்க்கறது என்னன்னா, this includes the practical aspects of political theories. இதுக்குள்ளுக்கு இப்ப நாங்க ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் தியரியிலையும் ப்ராக்டிக்கல் பார்ட், அது பிரயோக ரீதியா எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது இதுக்குள்ள பார்க்க போறோம். The conceptual content created by political scientists do have different practical applications under different circumstances. Political science studies these differences comparatively, right? For example, இப்போ மார்க்சிசம் ஆயிக்கலும், லிபரலிசம் ஆயிக்கலும், சோசியலிசம் ஆயிக்கலும், ஃபெமினிசம் ஆயிக்கலும், சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஆயிக்கலும், போஸ்ட் மாடர்னிசம் ஆயிக்கலும், இது இந்த ஒவ்வொரு தியரியும் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியில ஒவ்வொரு ஸ்காலரால, ஒவ்வொரு அறிஞரால டெவலப் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தியரிஸ். இந்த தியரிஸ் உருவாகினதுக்கான ரீசன் இது ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமான மாதிரி அப்ளை பண்ணப்பட்டிருக்கிற. சோ இது இங்க அப்ளை பண்ணப்பட்டு சக்சஸ் ஆகும், இது இங்க அப்ளை பண்ணப்பட்டு சக்சஸ் ஆகும். இந்த ஒவ்வொரு தியரியும் எப்படி இவோல்வ் ஆகும், எப்படி வளர்ச்சி அடைஞ்சு, அதுக்குள்ளுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தீங்க, எந்த கண்ட்ரி எந்த தியரி அப்ளை பண்ணீங்க, எந்த கண்ட்ரிய எந்த தியரியை அப்ளை பண்ண கண்ட்ரியா நாங்க பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க யூகே லிபரல் கண்ட்ரியா பார்க்கிறோம், ரைட்? அப்ப லிபரல் தியரிய அப்ளை பண்ணி அதை நாட்டோட சட்டமா மாத்தி அவங்களோட பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், அவங்களோட அரசியல், பொருளாதார, சமூக வாழ்க்கையில அந்த தியரியை எப்படி அவங்க வாழ்ற. ஃபார் எக்ஸாம்பிள், லிபரலிசம் பேசுற விஷயம் முக்கியமா என்னன்னா, பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா, அரசியல் ரீதியா வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தேவை, சுயாதீன தன்மை தேவை. அப்படின்னா அவங்க அரசாங்கம் வந்து அவங்களோட செயற்பாடுகளை தலையிடக்கூடும், ரைட்? அவங்க இண்டிபெண்டா முடிவெடுக்கிறது. ஸோ அந்த கண்ட்ரிஸ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியா செயற்படுறதுக்கு எந்த ஒரு இன்டர்வீனிங்கும் பண்றதில்லை, எந்த ஒரு தலையீடும் செய்யறதில்லை, ரைட்? சில கண்ட்ரிஸைக்கும் தலையீடு செய்யும்,
ரஷ்யா மாதிரி கண்ட்ரீஸ், சைனா மாதிரியான கண்ட்ரீஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல. ஸோ அவங்க பார்ப்பாங்க ஏன் லிபரலிசம் அங்க சக்சஸ் ஆயின்னு இங்க சக்சஸ் ஆகல. ஸோ மார்க்சிசம் என்ன சொல்லுவோம்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, அப்படின்னா பொருளாதார ரீதியா சமத்துவம் இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியா சமத்துவத்தை எப்படி அவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ற வித்தியாசமான நாடுகள், அதை வச்சு எங்களுக்கு சொல்லலுமா அந்த நாட்டுல மார்க்சிஸ்ட் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுறது, மார்க்சிஸ்ட் தியரி நடைமுறைப்படுத்தப்படுறது. ஸோ இதை பத்தின டீட்டெயில்டான ஒரு பார்வையை தான் நாங்க இந்த சப்ஜெக்ட் மெட்டீரியலுக்குள்ள பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட் இதுக்குள்ளுக்கு முடிஞ்சு, அடுத்த பார்ட் இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொள்கிற அப்ரோச்சஸ் உண்டு, அது ஒரு பெரிய பார்ட். அதை நாங்க அடுத்த இதுல பார்ப்போம். நாங்க 10 வரை தான் போட்டிருந்தது, நாங்க ஒரு 3 hours கிட்ட வந்திருக்குது. ஸோ உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாண்டா கட்டாயம் கேளு. ஓகே, நுஸ்கிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இன்னைய கிளாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. I never get சாரி, நுஸ்கி கொஞ்சம் experience. இந்த தைரியமா பேசி நுஸ்கி, வாய்ஸ் நாங்க ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்து கேட்கக்கொள்ள ஒரு இந்த ஜூசினஸ் உண்டிக்கும் கேட்கொள்ள நல்ல என்ன சார் உங்களோட டோனை பார்க்கக்கொள்ள, நீங்க பிச் பண்ணக்கொள்ள wow, he has some sort of leadership qualifications அந்த மாதிரி இன்னொரு பார்க்கல he has a good future அப்படின்ற மாதிரி சொல்லிடுமே. ஏன்னா நான் ரிமாஸ் மௌலவிக்கு தெரியும், ரிமாஸ் மௌலவி இருக்கிறதானே, நாங்க யூனிவர்சிட்டிகளுக்கு நிறைய இங்கிலீஷ் இருக்கிற புக்ஸ் நிறைய எங்களோட ஃபெமிலியர் சர்க்கிள் உள்ளுக்கு என்ன சொல்ற வாசிக்க இதாக்கி அதை நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தர் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நாங்கள் அந்த ப்ரொசஸ்ல வந்து ஒரு ஒரு சரியான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் சொல்லுறாங்க, ரைட்? சரியான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் சொல்லுறாங்க. ஓகே, நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரீஜாயின் ஆகும் இடையில 2 நிமிடம்.